ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். நம்மள நிறையா பேருக்கு, அதுவும் குறிப்பாக வயசானவங்களுக்கு மூட்டு வலியால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மூட்டு வீங்கிக்கிட்டு நீர் கட்டி போய் இருக்கும். அவங்களால ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது. அதே மாதிரி உட்கார்ந்துட்டும் அவங்களால எந்திக்கவே முடியாது. உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் சில பேருக்கு கழுத்தை திருப்பவே முடியாது. பைக்லலாம் போகும்போது கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பல வருஷமா அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும். நான் சொல்ல போற வைத்தியம் நம்ம தாத்தா பாட்டி காலத்துல அவங்க செஞ்ச கை வைத்தியம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். பல நாள் பட்ட மூட்டு வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, கழுத்து வலி, முதுகு வலின்னு நிறைய பேர் தினம் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்காக நிறைய மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த நேரம் கேட்கும் திரும்பியும் வந்துடும். இதை எப்படி நிரந்தரமா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம தாத்தா பாட்டி செஞ்ச வைத்தியம் தான் இன்னைக்கு பண்ண போறோம். இதுக்காக எடுத்துக்கிட்டது நம்ம எல்லாரும் வீட்லயும் ஸ்வீட்டுக்காக செய்யக்கூடிய வெல்லம் தான் எடுத்திருக்கேன். நாள்பட்ட வெல்லமா இருந்தா நல்லது. அதோட கலர் எந்த அளவுக்கு டார்க்கா இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லது. இதை கேரட் துருவியில வச்சு ஒரு 3 ஸ்பூனுக்கு துருவி எடுத்துக்கலாம். இதை ஒரு பேஸ்டா நம்ம ரெடி பண்ண போறோம். எலும்புகளுக்கு வலு கொடுக்க இந்த வெல்லத்துல அவ்வளோ நிறைய ஆற்றல்கள் இருக்குது. நம்ம ரொம்ப சோர்வா இருந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை எடுத்து சாப்பிட்டு பாருங்க, எனர்ஜி நல்லாவே கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா நைஸா துருவி எடுத்தாச்சு. இதுல இருந்து ஒரு 3 ஸ்பூன் ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி துருவி சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமா கரையும். நம்ம வெல்லத்தை தட்டிட்டு சேர்த்தோம் அப்படின்னா அதை கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனாலதான் நம்ம துருவி சேர்க்கிறோம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு சுண்ணாம்பு சேர்த்துக்கலாம். வெற்றிலெல்லாம் போடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சுண்ணாம்பு தான். நீங்க பயப்படாண்டா அந்த இடம் பொத்துருமோன்னு நினைச்சு, ஏன்னா இதுல நம்ம மஞ்சத்தூள் வெல்லமும் சேர்த்திருக்கிறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்டும் ஆகவே ஆகாது. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து ஃபர்ஸ்ட் கலந்து எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 3 ஸ்பூன் கிட்ட தேவைப்படும் நல்லெண்ணெய் சேர்த்து கலந்துக்கலாம். நல்லெண்ணெய்க்கு பதில் கடுகெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சில பேருக்கு காலில் தசைப்பிடிப்பு மாதிரி இருக்கும். அதே மாதிரி கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடம் வீங்கிருச்சுது அப்படின்னா அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெறும் நல்லெண்ணெய் தான் தேய்ச்சி மசாஜ் பண்ணி விடுவாங்க, சரியாயிரும். வலியை குணப்படுத்தக்கூடிய சக்தி நல்லெண்ணெயில நிறையாவே இருக்குது. இந்த மாதிரிக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்றேன். மூட்டு வலியால் அவஸ்தைப்படுறவங்க கீழே உட்கார்ந்துட்டு அவங்களால எந்திக்க முடியாது. 2 கையையுமே கீழே ஊனிட்டு தான் எந்திப்பாங்க. படிக்கட்டுலலாம் நடக்கும்போது அவங்க மூட்டில் இருந்து சடக்கு சடக்குன்னு சவுண்டு வரும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை அந்த மூட்டில் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி அப்ளை பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காம நீங்கள் கொஞ்ச நேரம் இதை நல்லா தேய்ச்சி விடணும். குதிகால் வலி இருக்கிறவங்களும் கழுத்து வலி, முதுகு வலி இருக்கிறவங்களும் அதே மாதிரி பைக்கிலலாம் இருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பல நாளா அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும். அவங்களும் இந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிக்கலாம். இதை காலையில நைட்டு 2 நேரம் செய்யலாம். நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா உங்களால காலையில செய்ய முடியாது. அவங்க நைட்டு டைம்ல இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதை அப்படியே ஓப்பனா விடக்கூடாது. நல்ல ஒரு காட்டன் துணி வச்சு காலை நல்லா கட்டி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கட்டும் போது அந்த இடத்துல நல்ல சூடு வரும். அப்பதான் அந்த மருந்து நல்லா உள்ள வரைக்கும் போகும். நான் ஒரு டிஷ்யூ பேப்பரை அதுக்கு மேல வச்சுட்டு ஒரு கவர் தான் வச்சு நல்லா அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். நீங்க நல்லா ஒரு துணி வச்சு நல்லா கட்டி விட்டுக்கோங்க. இதை ஒரு 20 to 25 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுருங்க. நாள்பட்ட வழியில இந்த மாதிரி அவஸ்தைப்படுறீங்க அப்படின்னா ஒரு டைம் நீங்க செய்யும் போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி வலிக்காக நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பீங்க. நம்ம ஒரு பைசா செலவு இல்லாம நம்ம வீட்டு கிச்சன்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம தாத்தா பாட்டி செஞ்ச வைத்தியம் தான் இன்னைக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் கழிச்சதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டு வெதுவெதுப்பான தண்ணியில ஒரு காட்டன் துணியை முக்கி நல்லா புழிஞ்சி எடுத்து ஒத்தனமாக கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது 100% நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வலி இருந்த இடமே தெரியாதுங்க. அந்த வலியே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி வலியால் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனாலுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்காது. பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டு வெண்ணி வச்சு தான் ஒத்தனை கொடுக்கணும். எக்காரணத்தை கொண்டு பச்சை தண்ணி வச்சு நீங்கள் அதை தொடச்சி எடுக்காதங்க. பச்சை தண்ணி வச்சு நீங்கள் அதை தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மருந்து வேலை செய்யவே செய்யாது. அதனால வெதுவெதுப்பான வெண்ணி வச்சே தொடச்சி எடுங்க. மூட்டு வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, கழுத்து வலி, முதுகு வலி, ரத்தக்கட்டு, பைக்ல எல்லாம் போகும்போது விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பல நாளா அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும். அவங்களும் இந்த வைத்தியத்தை செஞ்சு பாருங்க. உங்களோட வலி இருக்கவே இருக்காதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு பார்த்த இந்த தாத்தா பாட்டி வைத்தியம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனல்ல நிறைய இருக்குது. நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கான இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.